ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 1/2 கிலோ அளவுடைய காலிஃப்ளவரில் எடுத்திருக்கேன். இந்த பூவை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயை அடுப்பில் வச்சு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மேக்ஸிமம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த காலிஃப்ளவரை தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்துக்கிட்டேன். காலிஃப்ளவர் நல்லா க்ளீனாகி வந்திருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர்லேயே லைட்டாக தண்ணி ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதில் நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப வரவரன்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை சேர்த்த உடனே நீங்கள் கிளறி விடக்கூடாது. 1 நிமிஷம் கழித்து ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம்.
எடுத்துட்டு அடுத்த பேட்சை சேர்த்து இதே போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே போல் பொரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், எல்லா காலிஃப்ளவரையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. இதே போல் அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.